ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் என்ன ஒர்க்கு பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி இங்கே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டெமோவை உங்களுக்கு நான் ஷோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த அகமது அப்படின்னு ஒருத்தர் இருக்கா தெரியுமா? ஸோ இந்த அகமது அப்படின்றத பாருங்கள், என்ன பண்ணிட்டு எப்படி வந்து அவர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, அவர் வந்து வெறும் 80 பேஜ் மட்டும் தான் டைப் பண்ணி கொடுக்க போகிறாரு. அது தமிழில் தான் வந்து டைப் பண்ணி கொடுக்க போகிறாரு. ஸோ 80 பேஜ் தமிழில் டைப் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் 1899 வந்து சார்ஜ் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதே ஸ்டாண்டர்டுக்கு போனீங்க அப்படின்னா கோல்டு. ஓகே, ஸோ கோல்டில் 100 பேஜஸ் வந்து டைப் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அதற்கு 2849 இவர் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் போனீங்க அப்படின்னா பிளாட்டினம் வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு டோட்டலாக 150 பேஜஸ் நீங்கள் டைப் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அதற்கு 3798 பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த ஒர்க்கு எல்லாமே ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கிளைண்ட் ஒர்க்கு கொடுப்பாங்க. அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி கொடுத்தாலே போதும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் பண்ண ஒர்க் எல்லாமே ரொம்ப வந்து நார்மலான ஒர்க் தான். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், தமிழில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நீங்கள் அப்படியே ஒரு நோட் பேட்லேயோ வேர்ட்லேயோ இல்லை வேர்டு இல்லைனா வந்து டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணி கொடுக்க போகிறீங்க. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்னு சொல்லிட்டு 3798 சார்ஜ் பண்ணுறாரு. பட் நீங்களும் 3798 தான் சார்ஜ் பண்ணணும் அப்படி அவசியம் வந்து கிடையாது. 5000 6000 உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து கிளைண்ட்லேருந்து நீங்கள் ப்ராஜெக்டை வாங்கி கூட உங்களால் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி இவர் மட்டுமே கிடையாது. நான் சின்ன எக்ஸாம்பிளுக்கு தமிழ் டைப்பிங்னு போட்டு நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழில் மட்டுமே டைப் பண்ணி எவ்வளோ பேர் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை பாருங்கள். 1899 1899 2374 475 ஸோ 475 ஸோ 475 ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தமிழில் டைப் பண்ணி கொடுத்து மட்டுமே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மெத்தடை எப்படி நம்ம ப்ராப்பராக ஒர்க் பண்ணி நம்மளும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய சைட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா FIVER ஃபீவர்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட க்ரோம் ஏதாவது இங்கே ஓப்பன் பண்ணி அந்த க்ரோமில் போய் சர்ச்சில் போய்ட்டு ஃபீவர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் அந்த பேஜ் வந்து இருக்கும். இதில் வந்து ஸ்டார்டிங்லேயே மேலே சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரி இமெயில் ஐடிலாம் நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லா இமெயிலும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். எந்த இமெயில் மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமெயிலை கிளிக் பண்ணி ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் முடித்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். உங்கள் பேஜ் ரிஜிஸ்டரும் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நேமில் க்ரியேட் பண்ணீங்களோ உங்களுக்கான ஐக்கான் வந்து இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைல் வந்து ப்ராப்பராக வந்து 100% வைக்கணும். ஸோ அப்படி வச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வரும். ஸோ அதனால் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளோட நேமுக்கு பக்கத்துலேயே எடிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட நேம் வந்து ப்ராப்பராக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து என்னோட நேம் வந்து நான் ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, அதே மாதிரி நீங்களும் உங்களோட நேம் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஓகே அப்படின்றத சேவ் கொடுத்தோம்னா இது வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஓவர் வியூன்னு இருக்குல்ல, அது கீழே இருக்கக்கூடிய ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஐ எம் கிளைண்டா இல்லை நீங்கள் ஃப்ரீலான்சரான்னு கேட்பாங்க. ஐ எம் ஏ ஃப்ரீலான்சர் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஆட் அப்படின்றத வந்து கொடுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் வந்து மண்டே மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். இல்லை மண்டேலேருந்து நான் வெனஸ்டே வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. நான் 12 மணிக்கு ஒர்க் பண்ணுவேன். ஸோ காமனாக வந்து நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் பண்ணும்போது ஸோ ப்ராப்பராக நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டு ஆட் லாங்குவேஜ்னு சொல்லி கேட்பாங்க. இந்த லாங்குவேஜில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அதாவது தமிழாக இருந்தாலும் சரி இல்லை இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய சேவ் அப்படின்றத கொடுத்தா போதும். உங்களோட ப்ரொஃபைல் வந்து சேவ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கு முன்னாடி 0 தான் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம 65% பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போயுமே 100% இருக்க மாதிரி செட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்டும் வரும். ஸோ அந்த எடிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணல, இந்த இடத்துல கம்பல்சரி உங்களோட ஃபோட்டோஸ் இருக்க மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஏதாவது பொம்மை ஃபோட்டோ வேறு எதுவும் ஃபோட்டோ வைப்பீங்களா, அந்த மாதிரிலாம் வைக்காமல் உங்களோட ப்ரொஃபைலான ஒரு டீசெண்டான ஒரு ஃபோட்டோ வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளைண்ட் வரும்போதே ஒரு டீசெண்டான ஃபோட்டோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ரேண்டமாக வந்து 2K கிட்ஸ் மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிளைண்ட் கிடைக்க மாட்டாங்க. ஸோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து ப்ராப்பராக செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ இருக்க மாதிரியே செட் பண்ணுங்கள்.
இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த 65 ஜீரோலேருந்து இப்போ நமக்கு 65 வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஃபோட்டோலாம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து 100 ஆயிரும். ஸோ 100 வந்ததுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பனிங் பேஜுக்குள்ளேயே வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிகம் எ செல்லர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐ எம் பிகம் எ செல்லர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நேம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல காமனாக சில வேர்ட்ஸ் எதாவது நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் டிசைனர் அப்படின்றனால டிசைன் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு எடிட்டிங் தெரியும்னா ஐ எம் எடிட்டர், ஸோ அந்த மாதிரி காமனான வேர்ட்ஸை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துலையும் ஐ எம் ஏ ப்ரொஃபஷனல் டிசைனர்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா ஐ எம் ஏ ப்ரொஃபஷனல் கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கில் கேட்பாங்க. இந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கொடுங்க. இன்கேஸ் ப்ரோக்ராமராக இருக்கீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங், ஜாவா, HTML, CSS அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் மட்டும்தான், ஜஸ்ட் மொபைலை சிம்பிளாக எடிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நீங்கள் எடிட்டர்னு கூட கொடுத்துக்கலாம். எடிட்டர் ஆர் எடிட்டிங் இது சம்திங் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடிட்டிங்னு வரும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்குன்னு கேட்பாங்க. பிகினரா இல்லை நீங்கள் வந்து ரொம்ப மீடியமாக இருக்கீங்களா இல்லை வந்து ப்ரோ லெவலில் இருக்கீங்களான்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் பிகினர்னே கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட் ஆயிடும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கறனா கொடுத்துக்கலாம். முக்கியமாக இது மட்டும் தான் நம்ம ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே முடிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே வாங்க. நீங்கள் தனியாக மட்டும்தான் ஒர்க்கை பண்ண போகிறீங்கன்னா ஐ ஒர்க் இண்டிபெண்டன்ட்னு சொல்லி கொடுங்க. இல்லை ஒரு டீமை வச்சு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐ எம் த பார்ட் ஆஃப் த டீம் அப்படின்றத கொடுங்க. ஸோ நம்ம தனியாக தான் அப்படின்றனால இதை வந்து நோ அப்படின்றத வந்து கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கலாம். அப்புறம் லிங்க் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கறனா கொடுக்கலாம். இல்லை நீங்கள் கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இப்போ கிரியேட் இன் கிக் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஜுக்குள்ளே வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைட்டில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம பண்ணக்கூடிய கிளைண்ட்டுக்காக. ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இப்போ வந்து ரைட்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். பிடிஎஃப்ல இருக்க தமிழில் தான் வந்து ரைட் பண்ண போகிறோம். அந்த ஒர்க் தான் அப்படின்றதுனால ஐ வில் ரைட்டிங் தமிழ் டெக்ஸ்ட் இன் பிடிஎஃப்னு கொடுத்துருக்கேன். நீங்களுமே இதே மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ரைட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம ரைட்டிங் தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் அண்ட் ட்ரான்ஸ்லேட் அப்படின்றத டிக் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை சூஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டிகல்ஸ் அண்ட் பிளாக் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நான் ரெக்கமெண்டேஷனில் வந்து ப்ரொமோஷனல் ஆர்டிகல்ஸ் இல்லை சம்திங் எதுவுமா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நமக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னால தமிழ் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைப்பிங் அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ எவ்வளோ நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம்னு கேட்டிருப்பாங்க. பேசிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 50 வேர்ட்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு $20 போட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே 50 வேர்ட்ஸ் வேணால் இது வந்து 100 வேர்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே. 100 வேர்ட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரீமியமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வேர்ட்ஸ் போட்டுக்கலாம். 200 வேர்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150ன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ அந்த 3 ப்ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த 3 ப்ரைஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றத பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து $50 போட்டிருந்தோம். $50 நம்ம நாட்டு கரன்சிக்கு $4522 நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு $100 போட்டிருந்தோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா $9045 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 200 போட்டிருந்தோம். ஸோ 200க்கு பார்த்தீங்கன்னா $18,090 வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். தெரியுதா. 20, 50, 150 இதுதான் வந்து அங்கே நம்ம போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் டெலிவரி டைம் கேட்பாங்க. 1 டேல முடிக்க முடியுமா, இல்லை 2 டேல முடிக்க முடியுமா, இல்லை வந்து 3 டேஸில் முடிக்க முடியுமா, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் உங்களோட பேக்கேஜை பற்றி காமனான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எழுதிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. நெக்ஸ்ட்டு இதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதணும். நான் கொடுத்துருக்க மாதிரியே அப்படியே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஷோகேஸ் மாதிரி நம்ம வந்து ஷோ பண்ணணும். அதற்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ரிலேட்டடாக 3 இமேஜஸ் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம வந்து முடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து சேவ் அண்ட் ப்ரிவ்யூ அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ கண்ட்ரி கேட்பாங்க, இந்தியா அப்படின்னு இருக்கட்டும். ப்ராப்பராக உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு வெரிஃபை பை டெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபியை ப்ராப்பராக போட்டிங்கனாலே போதும், ஈஸியாக அந்த போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி இவங்கெல்லாம் போஸ்ட் போட்டிருக்காங்களோ இதே மாதிரி நம்மளும் போஸ்ட் போடும்போதே நம்மளோட போஸ்ட்டை பார்த்துட்டு நமக்கு கிளைண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் வந்துடும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நீங்களும் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இதை பற்றி இனிமேல் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி டவுட், உங்களுக்கு என்னென்ன புரியல அப்படின்றத இன்னும் கொஞ்சம் எனக்கு டீட்டெயிலாக வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா ஸோ நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் ஐடியா ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ப்ராப்பராக எல்லா விஷயங்களும் எனக்கு ஷேர் பண்ணாலும் மட்டும்தான் என்னால் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கான விஷயங்களை வந்து ஷேர் பண்ண முடியும். இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிக் கிரியேட் பண்ணுறது தான். ஸோ கிக் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறீங்களோ
அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ அதிகமா நெறைய பேர் வந்து அமௌண்ட் வச்சு கிக் ரெடி பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரி பண்ணாதீங்க. ஸோ ஸ்டார்ட் அப் லெவல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 300, 400 அந்த ரேஞ்ச் வச்சே கிளிக் பண்ணுங்க.